ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் சார் ஆரம்பிச்சு எத்தனை எக்ஸாம் தம்பி 10வது வந்தாச்சு இல்லையா தமிழ் அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம் 10வது எக்ஸாம் ஸோ நமக்கு இன்னும் 40 இருக்கு ஆனால் 10வது எக்ஸாம்லாம் அந்த படிக்கிற டீம் தான் படிச்சுது இந்த டீம் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் பார்க்கலாம் அது யாராவது இன்னும் யாரும் 80 வரணும் 80 வந்தால் நீ பாஸ் பண்ணு வேலை கன்ஃபார்ம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஆனால் உறுதியை நான் சொல்கிறேன், இந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, நம்ம கொஸ்டின் தான் 50க்கு 45 நம்ம கொஸ்டின் வரும். 90 மார்க் நீ தாராளமாக எடுக்கலாம். நான் சொன்னதை கேட்டு படித்தாச்சுன்னா இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது, யூடியூப்பில் போட்டு விடுவேன். தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நம்ம கொஸ்டின் 45 இந்த யூடியூப்பில் இருக்குது, ரெக்கார்டிங் தாராளமாக வச்சுக்கலாம். அப்படியே பயப்பட மாட்டேன். யூடியூப்பில் ரெக்கார்டிங் நீங்கள் வச்சாலும் சரி, உங்கள் பேரண்ட்ஸ் வச்சாலும் சரி, நான் சொல்லிக் கொடுத்த நீ படித்து 90 மார்க் நீ எடுக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் படிக்கிறது உன்னோட விருப்பம் தான், ஆனால் படித்தாதான் வேற. சரி ஓகே பார்க்கலாம். 80க்கு மேலே கண்டிப்பாக கிளாப் பண்ணி தான் ஆகணும். சரியா? ராஜலட்சுமி 90 இந்த கையில் உள்ள பின்னாடி வரவங்கெல்லாம் நீங்க இன்னும் தயாராக இல்லை. ஸோ தயாராகி அவங்க பேரண்ட்ஸ் கீழே பார்க்கணும், பார்க்கணும். நீங்க பண்ற தப்பெல்லாம் ஆண்டவன் பார்க்காம படிக்கிற பார்க்கலையோ, அங்கே நீங்க படிக்கிற படிப்பை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஹேமன் 76, மதன் கணேஷ் 76, மேட்சிங் நல்லா தான் இருக்கு. ஏ கணேஷ் குமார் 74, ஐயனார் 74. இந்த டீமா போக வேண்டி வந்துச்சுன்னா என்னாச்சு? காய் கொஞ்சம் எம் ரமேஷ் குமார் 74, கவியரசு 72, அபிலன் 72. சீக்கிரம் டைம் ஓடிட்டு. மாரிராஜ் 72, தர்மசாஸ்தா 70, யுவராஜ் 70, என்னவா யாமனேஷ் குமார் 70, காளீஸ்வரி 66, சங்கரபாண்டியன் 62, ராஜேஷ் பாண்டி 62, கோகுல் பாண்டி 62, சேர்மகனி 60, சுந்தரேஸ்வரன் 60, ஜெயசுரேஷ் 60, காஞ்சிபாண்டியன் 60, வெள்ளத்துறை 58, பொன்செல்வி 58, தங்கப்பாண்டி 58, கண்ணன் தங்கப்பாண்டிக்கு அண்ணன் 58, முத்துக்குட்டி 56, ஆனந்த் 52. இதான் உண்மையா கோபால்? இது 52. இவ்வளவு ஏமாத்திட்டீங்க. எத்தனை வருஷம் தான் ஏமாத்த போற? மாசானம் 50, விக்னேஷ் குமார் 50,
யுவராஜுடன் சந்தேக கேஸ் அவங்களாம் அடுத்த தனியாக ஒரு வச்சு பிடிக்கலாம். நந்தகுமார் ஏன் இந்த 50ல நிற்க ஏன் அதுங்க மாட்டேங்க வந்து 3 வாரம் ஆச்சுல காலிமுத்து 50 இந்த புது டீம் ஏன் அதே இடத்துல இருக்கு அது தர்மசாஸ்திரம் மேல ஏறி வந்திருக்கான். குபேந்திரன் 44 கார்த்தீஸ்வரன் 44 பாலாஜி 44 சங்கரபாண்டியன் 44 இல்ல மக்கள் வேலை கொடுத்தீங்க. லட்சுமணன் 42 இந்த டீம் இன்னும் 40ல உட்கார்ந்துருக்க கஷ்டம் உட்காந்து ஒரே பேச்சு தான் பார்க்கலாம். போலீஸ் டீம் நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓப்பனா சொல்றேன் இந்த மாசம் அடுத்த மாசம் உங்களுக்கு போலீஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். வேகன்சி அதிகமா இருக்கு. எஸ்ஐ இப்போ பிரிண்ட் எடுத்து போட்டுறது எஸ்ஐ மாடல் கொஸ்டின் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்ம நடத்துறது நிறுத்தம் கேட்கறதுக்கு எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு அதை நோக்கி தான் நம்ம போறோம். இந்த போலீஸ் நம்ம 70 கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம், அதுக்கே ஒரு சாட்சி தான் பார்க்கலாம். யாரு தேவையான 70க்கு 70 நம்ம கூட படிச்சு நம்மளோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா என்கரேஜ் பண்ணும். உனக்கு தானே என்கரேஜ் கிடைக்கும். எஸ்சி ராஜா 59 மாலதிகா 59 ராகுல் 56 ராமபிரகாஷ் 54 முரளி 54 எஸ் ராஜேஷ் 53 ராஜேஷ் கண்ணன் 53 சந்தோஷ் குமார் 48 வெங்கடேஷ் 48 பிரீத்தி 46 படிக்கிறது இருக்கும் பாரு. சுரேஷ் 45 சாந்தி தேவி 40 டி மனோஜ்குமார் 36 படிச்சா தான் வேலை இல்லைன்னா கஷ்டம் தான். சிவகுமார் 34 சோழி ராஜா 30 ஒருத்தருக்கண்டா ஸ்ரீ ராஜேஷ் 28 வெக்கப்படணும். போலீஸ் டீமு வெக்கப்படணும். மேக்சிமம் இந்த 50க்கு கீழே இருக்கிறவங்கலாம் நீங்களாம் வெக்கப்படணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உண்மையில நம்ம உழைச்சி சாப்பிடுறோமா வீடியோவில் பார்க்கறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு உள்ள எக்ஸாம்ல 50 கூட ஏற்றுக்கிடுவேன். ஆனால் 50க்கு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிடும்போது யோசி, நம்ம உழைச்சி சாப்பிடுறோமா. ஏன்னா உங்க கூட ஒருத்தவங்க படிச்சவங்க தான் 70க்கு 70 எடுக்காங்க. அதே புக்கை தான் நீயும் படிக்க, அதே வாத்தியார் தான் உனக்கு சொல்லி கொடுக்காரு, அதே இடத்துல தான் நீ இருக்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்த இடத்துல ஒருத்தவங்க 70க்கு 70 வாங்குறாங்களோ அதே இடத்துல நம்மளும் வாழ்றோம். நம்மளால ஏன் இந்த 70க்கு 70 தேவையில்லை, ஒரு 50 எடுக்கலாம்ல. இந்த வாட்டி 50 எடுத்தா அடுத்த வாட்டி 52. அடுத்து இதுதான் இது ஸ்டார்டிங். போலீஸ் எக்ஸாம் எத்தனாவது வாரம் தம்பி? 2வது வாரம் தான். இது ஸ்டார்டிங் தான். நான் உடனே 70க்கு 70 எடுத்தது வந்து அது சந்தோஷம். எல்லாரும் அப்படி எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். 70க்கு நீங்க படிச்ச அதே சென்றுல அதே வாத்தியார் சொல்லி கொடுத்தல அதே புக்ல என்ன நடத்துறாங்களோ உங்க கூட இருந்ததா ஒருத்தவங்க 70க்கு 70 68 66 எடுக்கிறப்போ நம்மளால ஏன் எடுக்க முடியல? எங்க தப்பு நடக்குது? சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நிமிஷம் யோசிச்சு சாப்பாடு. அது சாப்பிடும்போது யோசி, நான் இந்த வாரம் நான் உழைச்சேனா? இங்க உழைப்புங்கிறது வந்து போய் அங்க போய் களை வெட்டி கொத்தனார் வேலை பார்க்கறதா உழைப்பும் கிடையாது. உனக்கு
அதை நீ கரெக்டா உழைக்கியா? சாப்பிட்றப்ப கொஞ்சம் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசாட்சி குத்தணும். அப்படி குத்துச்சுன்னா 3வது எக்ஸாம்ல கரெக்டா படிக்க. அப்படி குத்தல நீ திருந்தாத ஜென்மம். சண்டே கூட ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், திருந்தாத ஜென்மத்தை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. திருந்தாத ஜென்மத்தை வந்து நம்ம மேல ஏற்றி விடலாம், திருந்தாத ஜென்மத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு 2வது எக்ஸாம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஓப்பனாக சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மெடிக்கல் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம். போலீஸ் வந்து மிலிட்டரி மாதிரி கிடையாது, கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பிசிக்கல் ஈஸி, நீங்க நேச்சுரலாக உங்களுக்கு பிசிக்கல் உருவாக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எங்கேயோ உள்ளதை கொண்டு போய் படின்னு நான் சொல்லலை, நான் சொல்லி கொடுத்ததை படி. உன் கையில புக்கை கொடுக்க படி, அவ்வளவுதான். எங்கேயோ இருக்கிறத நான் வந்து படின்னு சொல்ல மாட்டேன். அப்ப நான் சொல்லி கொடுத்ததானே 70 இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் உள்ள இந்த கிளாஸ்ல தானே நீ 70க்கு 38, 28, 25, 45 எடுக்க. அப்ப அவங்க யாரு, நீ யாரு? அவங்க என்ன செஞ்சாங்க, நீ என்ன செஞ்சாங்க? இது ஸ்டார்டிங். இப்ப இருந்தே கொஞ்சம் சப்போர்ட். சும்மா இருந்தாப்பெல்லாம் பாஸ் ஆக கஷ்டம். சொல்லிக் கொடுக்க நான் தயார். நான் உங்களுக்கான உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். 24 மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு 36